திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே சுமார் 16 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றார்கள், பாரதிய ஜனதா கட்சியிலும் ஆட்சியில் இடம்பெற்றார்கள். ஐக்கிய குஜராத் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்த போதும் அந்த மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள். மரியாதைக்கு தேவகலாவில் இருக்கின்ற பொழுதும் அந்த அமைச்சரவையிலே மத்தியில் இடம்பெற்றார்கள். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த கல்விக் கொள்கையில் இந்த திராவிட மாடல் அரசு சொல்றாங்களே, திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஏன் கவனம் செலுத்தல? ஏன் திமுக கவனம் செலுத்தல? அப்பொழுது மத்திய அரசு பட்டியலிருந்து மாநில அரசு பட்டியல் கொண்டு வந்திருக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் மக்களை பற்றி கவலைப்படுறதில்ல, மாணவரை பற்றி கவலைப்படுறதில்ல. ஆட்சி அதிகாரம் இல்லாத போது வேண்டுமென்றே திட்டமிட்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்துவதுதான் திமுகவுடைய வாடிக்கை. பரவாயில்ல, நீங்க தொலைக்காட்சியில் அதாவது காட்டிக்கல, அது வேலை கேள்வி. ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுவே சான்று. அதான் அவர்களுக்கே பிடிக்கல. பாருங்க, முதலமைச்சர் வரும்போது அவருக்கே பிடிக்காம தான் அந்த திரை போட்டு அந்த சாக்கடை கழிவு நீர் வெளியே செல்லுகின்ற அந்த கால்வை தூர்வாராமல் மிக மோசமாக துர்நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கே பொறுக்காம தான் திரை போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அப்படியே அவ்வளவு ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் இல்லைங்க, அவரே மாதிரி ட்வீட் போட்டார்ல, அதோட முடிஞ்சது. இல்ல அதெல்லாம் இல்லைங்க. நீங்க அதிமுக பொறுத்தவரைக்கும் தேமுதிகவோட கூட்டணி இருக்கு அப்படின்றீங்க. அதான் தேமுதிக பொறுத்தவரைக்கும் ஜனவரியில தான் அறிவிப்பேன் அப்படின்றாங்க. அதாவது எங்களுடைய சுமூகமான உறவு இருக்குது. எப்படியாவது ஏதாவது பேசி அதை பிரேக் பண்ணலாம் நினைக்கிறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. அனைவருக்கும் நன்றி.